மாநில அதிகாரத்தை கட்டமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போ பெரியார்கிட்ட இருந்து வெளியே வந்து அதிகாரத்துக்கு போகும்போது மாநில உரிமை, திராவிட நாடு கோரிக்கை, அதில் வந்து மக்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, சிறுபான்மை மக்கள் நலன், பெண்கள் நலன்னு சொல்லி ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு முற்போக்கான பேக்கேஜ் திமுகவுக்கு மட்டும் அது இருந்தது. அது வந்து சமூகத்தில் பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுது. அப்போ வந்து இந்தி திணிப்பு நடந்ததுனால 65 இவங்களோட தமிழ் உணர்வும், அந்த தமிழ் உணர்வு வந்து வெறுமனே தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க, அது உள்ளார வந்து நம்ம தமிழ்ல இல்லாததே இல்லைன்னு சொன்னவங்க தான் நிறைய இருந்தாங்க. இவங்க வந்த பிறகு எப்படின்னா தமிழ் வாழ்கன்னு மட்டும் சொல்லலை, தமிழ் மீது ஆதிக்கம் நடத்துகிற சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு பண்பாட்டை உருவாக்குனாங்க. ஆல்டர்னேட்டிவா தமிழர்கள் மத்தியில் தமிழ் பேரே கிடையாது. நீங்க மூவேந்தர் காலத்துல, ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து திமுக வருகிற வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேரே தமிழர்கள் கிடையாது, எல்லாமே சமஸ்கிருத பேர். நீங்க அதுல தமிழ் பேரே கிடையாது. நீங்க அப்படியே கிராமப்புறத்துல பார்த்தா தமிழ் பேர் இருக்கும். அப்படியே அந்த தமிழ் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி பேர்கள் தான், இழிவான குருடுகள் தான் இருக்கும். ஒரு மரியாதைக்குரிய ஒரு பேர்கள் இல்லை. அப்ப மீதி எல்லாம் சமஸ்கிருத பேரை தான் இருந்தது போது திமுக பண்பாட்டில் மாபெரும் புரட்சி செய்தது. வெளியில வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் தமிழ் பேரே இல்லாத தமிழர்கள் மத்தியில் தனித்தமிழ் பேரை வைக்குது. அதுவும் சிறப்பாக அவங்க கட்டமைச்ச மாதிரி சமய சார்பற்ற பேரை வைக்குது. இப்போ என் பேர் மதிமாறன் அப்படின்னா திமுகவின் இன்ஃப்ளூயன்ஸ். என் தம்பி பேர் இளங்கோ, இப்போ என் பையன் பேர் கவின்னு வச்சிருக்கிறேன். இப்போ உங்க பேரு அருள்வெளியில நருள் செழியன்னு வருதுன்னா இது திமுகவோட பாதிப்பு. வச்சவங்க யாரும் பெருசா தமிழ் அறிஞர்கள் கிடையாது. இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழ் அறிஞர்களாக இருந்த சைவ வைணவ சமூகத்தை சேர்ந்தவங்க தன் குழந்தைகளுக்கு சமஸ்கிருத பேர் தான் வச்சாங்க. ஏன்னா அது தன் கடவுள் சார்ந்த பேர்னு வச்சாங்க. பெரிய தமிழ் அறிவு இல்லாத சாமானியர்கள், ஒரு மீனவராக இருக்கிறவர், ஒரு வண்டி இருக்கிறவர், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தனித்தமிழ் பேர்கள். சென்னையில் எனக்கு தெரிஞ்ச கடற்கரை பகுதியில் ஏராளமான மதிவாணன், இந்த மாதிரி மதியழகன், இந்த மாதிரி பேர்ல இளவரசன், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மத்தியில், மீனவர் மத்தியில் தனித்தமிழ் பேர்கள் கடந்த 40 ஆண்டுகள் அதிகம் வைக்கப்பட்டது காரணம் திமுகவோட எழுச்சி ரொம்ப முக்கிய காரணம். இது வந்து திமுகவோட பலமாக இருக்குது. இதை யாராலும் வீழ்த்த முடியாது.